உங்க கார் பைக் சர்வீஸ் எல்லாம் சரியா பண்ணுறீங்களா? கொஞ்சம் லேட் ஆனாலும் பின்விளைவுகளை பாருங்க. வாகனங்கள்ல மட்டும் எப்பவும் எச்சரிக்கையாயிருங்க. முன்பெல்லாம் பல கிலோமீட்டர் என்றாலும் நடந்து சென்று தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்து வந்தனர். பின்னர் கால்நடை வாகனங்கள் மூலம் சென்று பணி முடித்து வந்தனர். பின்னர் அறிவியல் கண்டுபிடிப்பால் சைக்கிளில் சென்று வந்தனர். இதனால் நேரம் மற்றும் கால விரயம் குறைந்தது. பின்னர் வாகனங்கள் இயக்கப்பட்டது. பொது போக்குவரத்து, சொந்தமாக இயக்குதல் போன்ற சொற்பமான வாகனங்கள் இயக்கப்பட்டன. நாளடைவில் இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது வீட்டிற்கு 2 அல்லது 3 வாகனங்கள் இல்லாமல் இல்லை. அவ்வளவு மலிந்து போய் காணப்படுகிறது. இருசக்கர வாகனங்கள் இல்லை என்றால் எந்த காரியமும் நடக்காது என்ற அளவுக்கு வாகன பயன்பாடு அதிகமாகிவிட்டது. இது ஒருபுறம் என்ற போதிலும் வாகனங்கள் எவ்வளவு அதிகரித்து வருகிறதோ அதே வேகத்திற்கு மூளை முடுக்குகளுக்கு பழுது பார்க்கும் கடைகளும் அதிகரித்துதான் காணப்படுகிறது. விஷயத்திற்கு வருவோம். வாகனத்தை இயக்குவது மட்டும் நம் கடமை இல்லை, அதனை முறையாக பராமரிப்பதும் தான் நம் கடமை. குறித்த நேரத்தில் வாகன பராமரிப்பு இருந்தால் அதன் பயன்பாடு கூடுதல் காலங்கள் வரை இருக்கும். இந்நிலையில் பராமரிப்பு இன்றி நாம் வாகனங்களை இயக்கிக் கொண்டே இருந்தால் பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்கிறார்கள். குறிப்பாக வாகனங்களில் முக்கியமான சில பாகங்களை நாம் எப்போதும் சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என மெக்கானிக்கர்கள் தெரிவிக்கின்றனர். கார் அல்லது பைக் பராமரிப்பை சிலர் நிதி சுமையாக கருதி புறக்கணிப்பதால் அது வாகனத்தின் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பு இரண்டிலும் குறிப்பிடத்தக்க சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது. இதனை தடுத்து உங்கள் வாகனத்தின் நீண்ட ஆயுளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய சில வழக்கமான அத்தியாவசிய பராமரிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் வாகனத்தின் சீரான செயல்பாட்டிற்கு வழக்கமான ஆயில் மாற்றங்கள் முக்கியமானது. காரணம், ஆயில் தான் வாகனத்தின் நகரும் பாகங்களை சுலபமாக செயல்பட வைத்து உராய்வை குறைத்து மற்றும் அதிக வெப்பத்தை தடுக்கிறது. கார்களுக்கு இது பொதுவாக ஒவ்வொரு 5000 முதல் 7500 மைல்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அதே சமயம் பைக்குகளுக்கு நம் உபயோகத்தை பொறுத்து அடிக்கடி தேவைப்படும். உங்கள் பிரேக்குகள் சிறந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்வது உங்கள் பாதுகாப்புக்கு தேவையானது. அதற்கு பிரேக் பேட்கள், டிஸ்குகள் மற்றும் அதன் திரவ அளவுகளை தேவைப்பட்டால் மாற்ற வேண்டும். காரணம், தேய்ந்து போன பிரேக்குடன் பயணிக்கும் போது உங்களால் நினைத்த தூரத்தில் வாகனத்தை நிறுத்த இயலாது மற்றும் விபத்து அபாயத்தை அதிகரிக்கும். டயர் அழுத்தம் மற்றும் த்ரெட் டெப்த்தின் ஆழத்தை தவறாமல் சரிபார்க்க வேண்டும். சரியாக பராமரிக்கப்படுகின்ற டயர்கள் குறைவான எரிபொருள், வாகன செயல்திறன் மற்றும் கையாளுதலையும் மேம்படுத்துகின்றன. குறிப்பாக போதுமான டயர் த்ரெட் டெப்த் ஈரமான நிலையில் இருக்கும் சாலையில் பயணிக்கும் போது சிறந்த கிரிப்பை கொடுக்கும். குளிரூட்டி, டிரான்ஸ்மிஷன் திரவம் மற்றும் பிரேக் திரவம் போன்ற பிற திரவங்களுக்கு வழக்கமான சோதனை செய்து அதற்கு ஏற்ப மீண்டும் நிரப்ப வேண்டும். காரணம், உங்கள் வாகனத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகள் சரியாக செயல்பட இந்த திரவங்கள் தான் முக்கியமானவை. சுத்தமான காற்று வடிகட்டிதான் உங்கள் என்ஜின் செயல்பாட்டிற்கு சரியான அளவு காற்றை பெறுவதை உறுதி செய்து எரிபொருள் திறன் மற்றும் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்துகிறது. இது பொதுவாக ஒவ்வொரு 15000 முதல் 30000 மைல்களுக்கு மாற்றப்பட வேண்டும். இதனையெல்லாம் சரி செய்யாதவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பார்க்கலாம். வழக்கமான பராமரிப்பை தவிர்ப்பது உங்கள் வாகனத்தின் செயல்திறனில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். உதாரணமாக, அழுக்கு ஆயிலை தொடர்ச்சியாக என்ஜினில் பயன்படுத்தி வந்தால் என்ஜினுள் நடக்கும் சுழற்சிகள் ஸ்மூத்தாக நடக்காது. இதனால் வாகனத்தின் மொத்த செயல்திறனும் பெரிதும் பாதிக்கப்படும். உங்களால் புறக்கணிக்கப்பட்ட பராமரிப்பு பெரும்பாலும் அதிக எரிபொருள் நுகர்வுக்கு வழிவகுக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு, குறைந்த காற்றோட்ட டயர்கள் அல்லது அடைப்பட்ட காற்று வடிகட்டி உங்கள் வாகனத்தை கடினமாக இயங்க செய்யும். இதனால் அதிக எரிபொருள் வீணாகலாம். சிறியதாக வரும் சிக்கல்களை கவனிக்காமல் விட்டால் அதுவே பெரிய பிரச்சனைகளாக மாறும். வழக்கமான பராமரிப்பு மேற்கொண்டால் இந்த சிக்கல்களை முன்கூட்டியே தடுக்க உதவுகிறது மற்றும் எதிர்காலத்தில் விலை உயர்ந்த பழுது பார்ப்பிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறது. வழக்கமான பராமரிப்பு உங்கள் வாகனத்தின் ஆயுளை நீட்டிக்க உதவுகிறது. அதனை புறக்கணிப்பதால் முன்கூட்டியே தேய்மானத்தை வரவழைத்து உங்கள் கார் அல்லது பைக்கின் ஒட்டுமொத்த ஆயுளை குறைக்கும். எனவே கவனத்தில் கொண்டு முறையாக வாகனத்தை இயக்கி நன்மை பெறுங்கள்.